ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, எப்பொழுதும் உன் விருப்பம் போல செய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ மற்றவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி நயவஞ்சகமாக பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்தெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை உன்னை தேடி நானே வரவழைப்பேன். நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. விரைவில் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். என்னை நம்பு. நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறப் போகின்றாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் சாயப்பாவாகிய என்னுடைய பொறுப்பு. உன் அப்பாவாக நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கின்றாய்? அடிக்கடி உன் சாயப்பா இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ என்னை அலட்சியம் செய்து விடாதே. அப்படி நீ செய்யக்கூடியதால் தான் ஒரு சில நேரங்களில் நீ துன்பப்படுகின்றாய். உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னுடைய காலடியில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது மிக மிக அவசியம். உனக்காக இவ்வளவு செய்யும் பொழுது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டுமல்லவா? ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று மனதார உன் வாயார என்னை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் உன் சாயப்பாவின் மனமானது எப்படி குளிர்ந்து விட்டது தெரியுமா? என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காமல் எப்போதும் என்னை பற்றியே சிந்தித்து கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்கிறதே. என் குழந்தைக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமே என்றுதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருட்டேன் செல்லமே. உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன் சாயப்பா எப்போதும் உனக்கு நல்லதை தான் செய்ய போகின்றேன். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எனக்கு மிகவும் நன்றி என்று என் வாசல் தேடி வந்து நீ சொல்லத்தான் போகின்றாய். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ செல்லும் வழி எல்லாம் உனக்கு துணையாக உன் சாயப்பா நிழலாக நான் வந்து கொண்டேதான் இருக்கின்றேன். எதை நினைத்தும் புலம்பாதே. உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பு நீ மகுடம் சூடிக்கொண்டு உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய். என் கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல உன்னை நான் பிரகாசமாக வாழ வைக்கப் போகின்றேன். யார் உன்னை பார்த்து சிரித்தார்களோ ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்பு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என்னை ஒவ்வொரு முறை நீ ஆசையாக அழைக்கும் போதும் உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கின்றேன். என் செல்லமே, நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக நான் இருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன். நல்லதே நினைக்க வேண்டும். நிச்சயமாக நல்லதே தான் நடக்கும். என் செல்லமே, இது தெய்வத்தினுடைய தீர்ப்பு. நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பும் பொழுது அது உனக்கானதாக எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கும். என் முன்பு வந்து அமர்ந்து இதை நீ முழுமையாக இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும். என் செல்லமே, வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கத்தான் செய்கின்றது. அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நானே அறிவேன். வந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதே கிடையாது. அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு நீ எதற்காக இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகின்றது. உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் சென்றுவிடும். ஆனால் அவைகள் உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய சில காயங்கள் எல்லாம் மாறுவதற்கு உன் மனமானது பக்குவப்பட வேண்டும். நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய துன்பங்கள் எதுவுமே நிரந்தரமில்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உன் மனதை நீ அடித்தளமாக அமைத்து கொண்டால், உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கும்போது அனைத்துமே உனக்கு சாதகமாக மாறிவிடும். நீ நினைத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நீ அடைந்துவிட்டால் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும். உனக்கான நேரம் இதோ இப்போது வந்துவிட்டது. நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேறப் போகின்றாய். என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா நீ? வாழ்க்கையில் கவலைகளுக்கு இனிமேல் உனக்கு இடமே இருக்காது. நீ உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் கூட இருக்காது. உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே இப்போது உன் கையில் வந்துவிட்டது. உன் துன்பங்களும் துயரங்களும் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் போக்கிவிட்டேன். சற்று பொறுமையாக நீ காத்திருந்தாய். நம்பிக்கையோடு என் இரு கைகளை இறுக
ஆழமாக பற்றி கொண்டிருக்கின்றாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய காலம் அனைத்தும் இனிமேல் உனக்கு நல்லதாகவே இருக்கும். என் சாயப்பாவே, எனக்கு சரணாகதி என்று நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். நான் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கிடைக்க வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்திராத ஒரு பாதையை நான் உனக்காக காட்டியிருக்கின்றேன். அதில் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இருக்கப் போகின்றது. என் செல்லமே, உனக்கு மட்டுமே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பப்பட்டாய் என்று. ஆனால் உன் சாயப்பாவுக்கும் தெரியும் நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்தாய் என்று. இப்போது அது எல்லாமே மாறப்போகின்றது. நீ கஷ்டப்பட்டதை போல தோன்றினாலும் இனிமேல் அவை எல்லாமே மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது எதுவோ, நியாயமாக கிடைக்க வேண்டியது எதுவோ அதை உனக்காக நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். உன்னுடைய மனக்கவலையும் துன்பமும் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது. நான் உனக்கு ஒரு நோய் நொடி கூட உன்னை நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கவலைப்படாதே, இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. இப்படி கண் கலங்கி போய் வாழ்க்கையை வெறுத்து போய் அமர்ந்திருக்காதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ விரும்பியது கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கையில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அது ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும் நேரமானது இப்போது வந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நான் கூறிய அனைத்தும் சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகின்ற உண்மையான சத்திய வாக்கு. எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் உனக்கு எப்போதும் நல்ல விஷயங்களையும் வெற்றி செய்திகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான மங்களங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தர வந்திருக்கின்றேன். இதை நீ விரைவாக பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழப் போகின்றாய். உன் கர்ம வினையின் கெடு பலன்கள் எல்லாம் முடிய போகின்றது. நீ பட்ட துன்பங்களில் உன் கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து விட்டது. என் செல்லமே, நீ எதிர்பார்த்து காத்திருந்த பல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.